Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 521 part 1. ஓபன் பண்ணா நம்ம 1000 சன்னி கப்பல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு க்ரோ 17க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆக்சுவலா இந்த கப்பல் வந்து கோட்டிங் பண்ண கப்பலுங்கிறதுனால இதை ஓட்டுறதுக்குன்னு சில பல விதிமுறைகள் இருக்குது. அதை பத்தி டீட்டெயிலா எழுதி ரெய்லி நமிகிட்ட கொடுத்துருவாரு. அதை யூஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஓட்டிக்கலாம்ல. இப்ப எல்லாத்துக்கும் ஆர்வம் என்னன்னா லூஃபி இந்த 2 வருஷத்துல எப்படி மாறி இருக்கான்னு பார்க்கணும் தான். சரி, க்ரோ 42க்கு போலான்னு கிளம்புவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஜோரோவையும் சஞ்சியும் கூப்பிட்டு போனோம். இப்போ அவனுக்கு 2 பேரும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம வந்துருவானுங்க. ஆனா லூஃபி அப்படி கிடையாது. எப்படியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எழுத்துட்டு வருவான். அந்த மாதிரி லாபம் இருந்தா சரிக்கிற மாதிரி பேசிக்குவாங்க. உடனே சாப்பர் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுமா, அப்படியே கட் பண்ணி அந்த கான்செப்டை காட்டுறாங்க. அங்க மக்களுக்கும் நேவி ஆளுகளுக்கும் பயங்கரமான தள்ளுமுள்ளு. மக்கள் எங்க சோல் கிங்க அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம்னு ஒரு சைடு போராடுறாங்க. அட லூசு பள்ளியெல்லாம் அவன் பைரட்டு, அவனை பிடிச்சே அவனு சொல்லி நேவி ஆளுக ஒரு சைடு போராடுறாங்க. இதுக்கிடையில அந்த லாங்காம் கூட்டம் எங்களையவே ஏமாத்திட்டு போயிட்டியாடா துரோகின்னு அவன் மேல சம கால கத்திட்டு இருப்பானுங்க. ஆனா நம்ம ஆளுதான் மாஸ் ஆச்சு. பெர்ஃபெக்டான டைம்ல பெர்ஃபெக்டான இடத்துல இருந்து பெர்ஃபெக்டா எஸ்கேப் ஆயிட்டான். அதுவும் அவனை காப்பாத்தி கூப்பிட்டு வர்றது யாரு? நம்ம டுவலோட ஆளுங்க. க்ரோ 42ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டு புட்டுன்னு போலான்னு சொன்ன உடனே ப்ரூக்குக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஹார்ட் சந்தோஷத்துல நிறைஞ்சு இருக்குதும்பா. ஆனா எனக்கு ஹார்ட் தான் இல்லையேன்னு என்ன இந்த பழைய பஞ்சாங்க காமெடி எல்லாம் அவன் விடவே இல்லை. அதே நேரம் இங்க ஜோரோவும் சஞ்சியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவானுங்க, என்னாச்சு அவனுக்கு இப்படி சண்டை போடுறானுங்கன்னு. அது மட்டும் இல்லாம அவனுங்க போடுற சண்டையிலேயே தெளிவா தெரியுது 2 பேருமே எந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கானுன்னு. ஏன் சஞ்சியும் ஜோரோவுமே மாத்தி மாத்தி சொல்லிக்குவானுங்க, முன்ன விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டான்னு. ஆனா மாத்தி மாத்தி அசிங்கப்படுத்துவானுங்களே, அது மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, இன்னும் கூட தான் செய்யுது. அப்போ ஒரு போன் கால் நம்ம பிராங்கி தான் பண்ணிருப்பான். என்னன்னா நேவி ஆளுகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்காமா. இப்ப இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது லூஃபிக்காக மட்டும்தான். சோ நாங்க கப்பல் எடுத்துக்கிட்டு க்ரோ 42க்கு போறோம், அதனால சீக்கிரமா வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லுவானா. சஞ்சய் வா போலாம், நேவி ஆளுங்க வராங்கன்னு சொன்னா வேலை முடிஞ்சது இல்ல. ஏதோ காது கேட்காத சிவனங்கிட்ட ஆக்ஷன்ல சொல்ற மாதிரியே சொல்லுவான். உடனே சோரோக்கு இன்னும் காண்டாவும். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க. இவங்க இருக்கிற க்ரோ 46ல பயங்கரமான சத்தம் என்னவா இருக்குன்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த குண்டு லூஃபி 100 பைரட்ஸ்களை ஒண்ணு சேர்த்திருந்தால அவனுங்க தான் கத்திட்டு கிடக்குறானுங்க. அதுலயே அந்த குண்டு லூஃபி அசிங்கப்படுத்தின ஒருத்தனை கண்டுபிடிச்சாச்சுல்ல, மிச்சம் 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இவனுக்கு லெசனை கத்து கொடுக்கணும். நம்ம எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். நம்ம இப்ப இவனுக்கு பண்ண போற சம்பவம் தான் இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேத்துக்குமே ஒரு பாடமா இருக்கும். அதாவது இவங்க கிட்ட வம்பு வச்சுட்டா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு காட்டுறானுங்களாமா. அவன் ஒரு டம்மி பீஸ்னு கூட தெரியாம இந்த கரிபோ பார்த்துட்டு 400 மில்லியன் பவுண்டி வச்சிருக்கவன் பயங்கரமா தான் இருக்கான், இவன் கூட நம்ம வந்து சேர்ந்தது கரெக்ட் தான் வேற பேசிக்குவானுங்க. அங்க லூஃபிக்கு ஒன்னும் புரியல. சொல்ல போனா இவனுக்கு எல்லாம் டூப்ளிகேட் டம்மி பீஸ் ஆளுங்கன்னு தெரியாதே. அங்க இருக்கவனுக்கு கிட்ட சஞ்சி ஜோரோ என்ன நடக்குதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியலமா. அந்த டைம் தான் பயங்கரமான ட்விஸ்ட். என்னன்னா ஒரு பெரிய நேவி படையே அங்க வந்து மொத்த பைரட்ஸையும் ரவுண்ட் கட்டிடுவானுங்க. சொல்ல போனா இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட அவனுங்க எதிர்பார்க்கவே இல்ல. க்ரோ 46 மொத்தமும் நாங்க ரவுண்ட் கட்டிட்டோம், உங்களால எங்கேயுமே தப்பிக்க முடியாது, நல்லா மாட்டிட்டீங்கன்னு சொல்லுவானுங்களா. இங்க லூஃபி ஆமா நம்ம இங்க இருக்கோன்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு முழிச்சிட்டு இருப்பான். அவனுங்க தேடிட்டு இருக்கிறது அந்த டம்மி பையில, நம்ம பையன் அவனை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைச்சான். உடனே இந்த ஜோரோ சஞ்சிங்கிறவனுங்க பதறுவானுங்க, கேப்டன் இனி என்ன பண்றது, நம்ம தொக்கா மாட்டிட்டோம் பானுங்களா. அட ஏன்டா ஏன் பதறி தொலைறீங்க, நீங்க பதறி என்னையும் பயன்படுத்தாதீங்கடா. அதான் 100 மெம்பர்ஸ் நம்ம கிட்ட இருக்கானுங்க, அது மட்டும் இல்லாம 100 மில்லியன் பவுண்டி வச்ச ஆளுகள்லாம் இருக்கானுங்கல்ல, அவனுங்க பாத்துக்குவானுங்க, சைலண்டா இருப்பான். ஆனா பாஸ் நேவி ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க, எங்களுக்கு உள்ளுக்குள்ள அள்ளு விடுதும்பானுங்க. வாயமுறா பரதேசி பரதேசி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேரிபோ அங்க இருக்க நேவி சோல்ஜரை ஷீல்டா யூஸ் பண்ணி நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாங்கிற மாதிரி சொல்லுவானா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே குத்தி மேல தூக்குவான். அவன் வலி தாங்க முடியாம கதறுவான். ஆனா அப்படி புடிச்சிட்டு இருந்தவன் பொத்துன கீழே விட்டுருவான். ஏன்டா முட்டாப்பாலையா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நம்ம அவனை யூஸ் பண்ணி இங்க இருந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடலாம், இல்லன்னா நம்மள புடிச்சிருவாங்கன்னு சொல்லுவானா. அந்த கேரிபோ என்னால அதை பண்ண முடியாது பாசும்பா, ஏன்னா இந்த சோல்ஜர் மத்த ஆளுங்க யாருகிட்டயுமே சொல்லலன்னு சொல்லி இவங்கிட்ட போய் சொல்லிட்டானாமா. அதனால இவனை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி டப்புன்னு போட்டு தள்ளிடுவான். உடனே இந்த குண்டு லூஃபிக்கு இங்க செம காண்டாவும். ஏன்னா இவன் கொடுத்த ஆர்டரை அவன் மீறிட்டான்ல. கரிபோவை பொறுத்த வரைக்கும் எழுதப்படாத ஒரு விதி இருக்குது, அதாவது கெட்டவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாதாமா. அப்படி சொன்ன அவங்க வாழ்க்கையவே நான் எடுத்துருவேன்னு சொல்லி பயங்கரமா சிரிப்பானா. அங்க இருக்க அத்தனை மெரை நாளுக்கும் கொலை காண்டாயிரும். ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்தாங்க, அதாவது சரண்டர் ஆவாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போடலான்னு. ஆனா இவனுங்க நேவியாலேயே சுட்டு ஒரு பெரிய யுத்தத்தை கிளப்பி விட்டானுங்க. இனி இவனுக்கு கருணை கிடையாது, போட்டு பொலந்து கட்டுங்கடான்னு ஆர்டர் போட்டுவானுங்களா. உடனே கூட்டத்துல இருக்கவனுங்களா டே முட்டா பள்ளிலா, எங்க லூஃபிக்கு 400 மில்லியன் பவுண்டி இருக்குதா, எங்க பாஸ் மட்டும் இறங்கினாரு உங்க எல்லாத்தையுமே பொலந்துருவாருன்னு சொல்லிட்டு அவனை நம்பி வேகமா சண்டைக்கு போவானுங்க. இங்க பார்த்தா அந்த குண்டு லூஃபி பீதியில உட்காந்துட்டு இருப்பான். ஐயோ பஞ்சாயத்து பெரிய லெவல் ஆயிருச்சேன்னு கூட இருக்கவங்க எல்லாம் பேசாம ஓடிடலான்னு சொல்லுவாங்க. வேற யாரு, அந்த கிழிஞ்ச பர்சு வாய வச்சிருக்க நமிதான். ஆனா இன்னும் அந்த எருமைக்கு பெருமை குறையல, நான் சொல்ற ஆர்டர்ஸை எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்களாடா முட்டா பள்ளிலா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தெல்லாம் திட்டிட்டு இருப்பானா. எங்க லூஃபி என்ன எல்லாருமே என்ன பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க
என்னங்கம்மானா இங்க பக்கத்துல இருக்க 2 பேத்துக்குமே வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடும். என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறது ஒண்ணுமே எங்களுக்கு புரியலையேன்னு. அங்க மெரைனாலுக்கும் பைரட்ஸுக்கும் வேற லெவல்ல சண்டை போயிட்டு இருக்குது. இவனுங்க வெட்ட அவனுங்க வெட்ட அவனுங்க வெட்ட இவனுங்க வெட்டன்னு நிறுத்தாம சண்டை போடுவானுங்க. அப்ப அந்த 88 மில்லியன் பெரி பவுண்டி வச்சிருக்க டவுட்டி வந்து அட்டாக் பண்ண வருவானா. அவனை சொல்லான்னு போனா அதுக்குள்ள அந்த அல்பியனுங்கிறவன் கத்திய வச்சு கண்டமேனி எல்லாத்தையும் வெட்டுவான். சோ இப்படியே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும். நேவி ஆளுங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான பீதி, அடிச்சு புரண்டு தப்பிச்சு ஓடுவானுங்க. அந்த டைமுங்கும் போது ஒருத்தன் கரிபவை இங்கேயே காலி பண்ணிடலாம், நடு மண்டையில இருந்து நச்சின கத்தி இறக்கி வயிறு வரைக்கும் கொண்டு வந்துருவான். அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது, அவன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன் உடம்பு பார்த்தா ஏதோ சகதி மாதிரி இருக்குது. அலேக்க அந்த சோல்ஜரை பிடிச்சி அங்கேயே கொடூரமா காலி பண்ணிடுவான். இப்படி எல்லாம் அவங்க கொல்றத பார்த்தோன்னே தான் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கான்பிடென்ட் வரும். அதாவது இவங்க ஆளுங்க எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம், நேவி சோல்ஜர்ஸ் எல்லாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம், எந்த பஞ்சாயத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குண்டு லூஃபி என்ன பண்ணுவான், அவங்க எல்லாத்தையும் ஏத்தி விடுற மாதிரி யாரு அதிக நேவி சோல்ஜர்ஸை கொல்றீங்களோ அவங்க தான் என்னோட ரைட் ஹேண்டா இருக்க போறீங்கன்னு சொல்லுவானா. அவ்வளவுதான், இவ்வளவு நேரம் நார்மலா இருந்தவனுங்க இன்னும் வெறியாயிருவானுங்க. உடனே கூட இருக்க இவங்க 2 பேரும் பாஸ் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டா, நீங்களும் எதையாச்சும் பண்ணுங்கடா வெண்ணைகளா, நான் புது உலகத்தை ஆள போறேன் வாழ போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா டயலாக் விட்டுட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது பட்டால்னு ஒரு பிளாஸ்ட், அங்க இருந்த பைரட்ஸ் எல்லாம் அப்படியே திருப்பானுங்க. அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே அள்ளு விடும் கொக்க மக்கா, இந்த அளவுக்கு யாரா ஒரு அட்டாக் பண்ணதுன்னு. வேற யாரும் இல்ல, அந்த பாசிபிஸ்டர்ஸ் தான். அதான் அந்த குமா கூட்டம், அவங்க தான் அசால்ட் எல்லாத்தையும் பொளந்து கட்டுவாயிலே. அதை பார்த்தவனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது நேவியோட ஹியூமன் வெப்பன், இது கிட்ட எல்லாம் மாட்டினா நம்ம எல்லாத்துக்கிட்ட டனகனகாதான்னு. அங்க நம்ம பைய பார்த்துட்டு அன்காக்கு நம்மள எந்த ஒரு பஞ்சாயத்துல இன்வால்வ் ஆக வேணாம்னு சொன்னாலே அவசரப்பட்டு இப்படி வந்து மாட்டிட்டோன்னு சொல்லுவான். இவனுக்கு 2 பேரும் புலம்புவானுங்க, டே என்னதான்டா பேசிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் சைலண்டா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணாதாம்பாங்க. அதே நேரம் ஒரு பாசிபிஸ்டா என்ன பண்ணும், இங்க அதிக பவுண்டில பைரட்ஸ்ங்க யார் இருக்கான்னு சொல்லி அப்படியே ஸ்கேன் பண்ணும். அப்படி ஸ்கேன் பண்ணதுல 400 மில்லியன் பெரி பவுண்டில நம்ம மங்கி டி லூஃபி தூரமா இங்க தான் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான், அவனை வெரிஃபை பண்ணியாச்சு, நீ புடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஆனா அதை இந்த குண்டு லூஃபி பார்த்துட்டு ஐயோ அதுங்க எல்லாம் எனக்கு தான் எய்ம் பண்ணுதுங்க, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு பதறுவான். அந்த டைம் இந்த 88 மில்லியன் பவுண்டி வச்சிருப்பானே டவுட்டி, அவன் என்ன பண்ணுவான், இந்த பாசிபிஸ்டர்ஸ் நான் காலி பண்றேன்னு சொல்லிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண போவான். அது ஒரே லேசர் பீம்ல அவனை காலி பண்ணிரும். எல்லாருமே ஆடி போயிருவானுங்க. நேவி ஆளுங்க அத்தனை பேத்துக்கு செம்ம ஹாப்பி. பின்ன அவனுக்கு காட்டுத்தனமா இவங்களை அட்டாக் பண்ணி தெரிய விட்டுட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப பாசிபிஸ்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் பொளந்து கட்டிட்டு இருக்குதுல்ல, 88 மில்லியன் பவுண்டி வச்சிருக்க பைரட்டியே ஒரே அடியில காலி பண்ணி வச்சுன்னா அப்ப இவனுங்க எல்லாம் எம்மாத்திரம் ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு பீதி ஆயிருவானுங்க. இவனுங்க பீதி ஆகிறத பார்த்து அந்த குண்டு லூஃபி பீதியாகி அவன் ஒரு சைடு ஓட, அவன் ஆளுகள்லாம் அவன் கூடவே ஓட, மொத்தத்துல இங்க இருந்து எஸ்கேப் ஆலான்னு முடிவு பண்ணிட்டான். டவுட்டிய ஒரே அடியில அடிக்குதுன்னா என்னை எல்லாம் ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும்டா, நான் எதுக்குடா அப்படி சாகணும்னு. அங்க பார்த்தா அந்த பாசிபிஸ்டர்ஸ் சும்மா போட்டு பொலன்னு எல்லா இடத்துலயும் பொலந்து கட்டிட்டு இருக்கும். எந்த பைரட்ஸாலையும் தப்பிக்கவே முடியல, அப்படி அடிச்சு தெரிய விடுது. இப்ப இந்த பைரட்ஸுங்க அத்தனை பேத்துக்குமே லூஃபி மேலதான் நம்பிக்கை. பாசே ஏதாச்சும் பண்ணுங்க, எங்க எல்லாத்தையுமே அது பயங்கரமா போட்டு தள்ளிட்டு இருக்குது, நீங்க மட்டும் எதுவுமே பண்ணலன்னா கண்டிப்பா அத்தனை பேத்தையுமே கொன்னுரும், ப்ளீச் ஹெல்ப் பண்ணுங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு மேல பார்த்தா மேல அந்த கூட்டத்துல ஒருத்தன் கூட காணும், நம்ம லூஃபி மட்டும் தான் நின்னுட்டு இருக்கான். ஆனா அவனை யாருனே இவங்களுக்கு தெரியாது. போச்சு பிக் பாஸ் ஓடிட்டாருன்னு சொல்லிட்டு அங்க கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அதை கேட்ட சென்டமோரு, ஓ இப்போ ஸ்டார்ஹாட் லூஃபி இவங்க எல்லாத்துக்குமே பிக் பாஸா, அவனை விட மாட்டேன்னு கொலை காண்டாவான். அதே நேரம் இவனுங்க எல்லாம் விழுந்தடிச்சு ஓடுவானுங்கல்ல, மெயினா அந்த குண்டு லூஃபி எல்லாம் நம்ம சிக்கணும் கண்டிப்பா நம்மள கொன்றுவானுங்கன்னு சொல்லி நிக்காம ஓடுவான். அப்படி ஓடும்போது திடீர்னு எது மேலயோ இடிச்சு வந்து விழுவான். அவ்வளவுதான், வண்டையா திட்டுவான், பரதேசி பண்ணாடப்பால, ஒரு மனுஷன் உயிருக்கு பயந்து ஓடி வர்றது தெரியல, குறுக்க நின்னுட்டு இருக்க குரங்குன்னு. குறுக்க நின்னது யார் தெரியுமா, அந்த சென்டமரு தான். அவன் இவனை பார்த்தோன்னே, டேய் யாரா நீ கேப்பான். கூட அந்த குமார் ரெண்டு பேர் நின்னுட்டு இருப்பாங்களா, அதை பார்த்தோன்னே அள்ளு விட ஆரம்பிச்சிரும். அங்க சுத்தி இருந்த பைரட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிக் பாஸ் மீட் பண்ணிட்டாங்க, இனி நமக்கு பஞ்சாயத்து இல்ல, லூஃபி இனிமேட்டு நம்மள காப்பாத்துவாரு அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன் அந்த பெரிய பெரிய பைரட்ஸுங்க இருக்கானுங்களே அவனுங்க கூட இனிமேட்டு தான் சண்டையே சுவாரஸ்யமா மாற போகுது, விடாதீங்க லூஃபி, அவங்கள பொளந்துகட்டுங்க, உங்க பவர் என்னன்னு அவங்களுக்கு காமிங்க, உங்க வெயிட் தெரியாம அவனுங்க உங்க கிட்ட வந்து மோதிட்டானுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவனை நல்லா தொக்கா மாட்டி விட்டுருவானுங்க. அவன் அங்க பதறிட்டு இருப்பான், ஐயோ நேரங்காலம் தெரியாம கோர்த்து விட்டுட்டு இருக்கானுங்களே குரங்கு பயிலுகன்னு. சென்டமரு பார்த்துட்டு, ஆமா உன்னைய ஏன்டா அவனுக்கு ஸ்டார்ஹாட் பைரட்னு கூப்பிடுறானுங்க, யார் நீ ஏப்பான், அவனுக்கு வேர்த்து ஊத்துது, நான் யாரா என்ன தெரியல, நன்றாக பார், கண்ணை திறந்து பார், பிதிக்கி பார், கசக்கி பார், என் வழியில வந்தவங்க எவனையுமே நான் சும்மா விட்டதில்லை, நீ குறுக்கால வந்துட்ட, உன்னைய கொல்லாம விட மாட்டேன், உன்னைய நான் கொல்ல கூடாதுன்னா வழிய விட்டு நகர்ந்து போ. கேட்க உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும், பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்க, நான் தான் லூஃபி ரெவல்யூஷனரி டிராகனோட பையன். ஏன் உங்க நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல ஹீரோவா இருக்காரே கார்ப், அவரோட கிராண்ட்சன். அது மட்டுமா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தே ஒரு பெரிய வார், அந்த வார்ல உங்க எல்லாத்தையும் பொளந்து கட்டின பெரிய பைரட் 400 மில்லியன் பவுண்டி கொண்ட ஸ்டார்ஹாட் லூஃபி என்கிட்ட சிக்கினவெல்லாம் இது வரைக்கும் சின்ன பின்னமாயிட்டான்டான்னு சொல்லி வாய மூடல. அடுத்த செகண்ட் சென்டமோரு பாஞ்சு வந்து மண்டேலியே நங்குன்னு ஒரு அடி. கொய்யால யாருகிட்ட வந்து கதை சொல்லிட்டு இருக்க, ஸ்டார்ஹாட் என்ன உன்ன மாதிரி கேவலமான ஆளு நினைச்சியா, குரங்கு பயிலன்னு இன்னும் பவர் கொடுத்து அடிப்பான், மூஞ்சி மூக்கு கண்ணுன்னு அம்புட்டும் வெளியில பிதுங்குன்னு பிதுங்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.